சங்கீதம் 12. செமினித் என்னும் எண்ணரம்பு கிண்ணாரத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். 4வது நெருக்கத்தின் ஜெபம். சவுல் ராஜா இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி புரிந்தபோது தாவீது இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். தேசத்தில் பொதுவாகவே ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் மீது வைத்திருக்கும் பக்தி குறைந்து போயிற்று. தேசத்தில் விசுவாச குறைவு காணப்படுகிறது. தாவீது இந்த பிரச்சனைகளையெல்லாம் கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார். தாவீதுக்கு விரோதமாக அவருடைய சத்துருக்கள் எழும்பியிருக்கிறார்கள். ஒரு சிலர் தாவீதுக்கு சிநேகிதர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்களும் தாவீதுக்கு நன்மை செய்வதற்கு பதிலாக தீமையே செய்கிறார்கள். கர்த்தர் தாமே தனக்கு உதவி புரிய வேண்டும் என்று தாவீது தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். தாவீதால் ஒரு மனுஷனையும் நம்ப முடியவில்லை. அவர்களிடத்தில் உண்மை இல்லை. தாவீதின் சத்துருக்கள் அவரை பயமுறுத்துகிறார்கள். அவர்கள் இருதயத்தில் பெருமையான சிந்தனை நிரம்பி இருக்கிறது. அப்படிப்பட்ட துன்மார்க்கருக்கு அழிவு வரும் என்று தாவீது முன்னறிவிக்கிறார். தற்பொழுது மனுபுத்திரரில் சண்டாளர் உயர்ந்திருக்கிறார்கள். ஆகையினால் துன்மார்க்கர் சுற்றித் திரிகிறார்கள். கர்த்தர் தாமே தன்னையும் தம்முடைய ஜனங்களையும் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் பாதுகாக்க வேண்டுமாறு தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தைகளை வாக்கு பண்ணி இருக்கிறார்.